ஆனால் இந்த வானராள்லாம் நாங்களும் வரோம் அப்படிங்கிறாள். ஏன் இவாளுக்கு அயோத்தியை சுற்றி பார்க்கணுமா, இல்லை அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக கிடைக்குமா அப்படின்னா, இல்லை அமராவதியில் அவளுக்கு இதுக்கு மேலே இருக்குது அவளுக்கு கிஷ்கிந்தையில். அதனால் அதெல்லாம் இல்லை, இந்த ராமரை பெற்ற தாயாரை பார்க்கணுமா, இந்த கௌசல்யா தேவியை பார்க்கணும் அப்படின்னு வராளாம். பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இந்த புஷ்ப விமானம் எவ்வளோ பேரை வேணால் தாங்குமா. இப்போ பட்டாபிஷேகத்துக்கு போகணும் உங்களுக்கும் ஆசையாக இருக்கும், அப்போ நீங்களும் ஏறிக்கலாம், உங்களையும் அழைச்சிப்பார் ராமர். அதை மாதிரி இருக்குமா அந்த புஷ்ப விமானம். ஏன்னா கிஷ்கிந்தா வழியாக வருதுன்னா நம்ம ஊர் வழியாக தான் போகும் அது. அதனால் நீங்களும் ஏறிக்கிறதுனா ஏறிக்கலாம். சீதாதேவிக்கு அவ்வளவு இடங்களையும் காட்டிகிட்டே வரணும். ஏன் அப்படின்னா அவ்வளவும் சீதாதேவி கண்ணீர் விட்ட இடம், தானும் கண்ணீர் விட்டுருக்கிற அந்த இடங்கள்லாம் அவ்வளோ இடத்தையும் ஒவ்வொன்றா காட்டினே வர. இதுதான் சேது பந்தம், இங்கே தான் சித்திரகூடம், இங்கே தான் பஞ்சவடி இருக்குது, இங்கே தான் பரத்வாஜ ஆசிரமம், ஒவ்வொன்றையாக காட்டினே வர.